என்னோட பேர் குமார். என்னோட தங்கச்சி பையன் இன்னைக்கு காலையில் திடீர் மூச்சடைப்பு மாதிரி வந்து ரொம்ப உடம்பு ஒடியாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இறந்து போனான். இவனுக்கு லாஸ்ட் ஒரு 3 மாதமாக கொஞ்சம் உடம்பு இருந்தாலும் உடம்பை குறைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டயட்டில் இருந்தான். எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருந்தான். இது எதனால் இந்த மரணம் நடந்து தெரியல. அவன் ஒரு பையனை நம்பி தான் அந்த குடும்பமே இருந்துச்சு. இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்குது, உடம்பு சரியில்லை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இன்றைக்கி அதை எங்களால் ஜீரணிக்கவே முடியல. எப்படி இறந்தான் என்னதுன்னு தெரியல. என்ன படிச்சுட்டு இருந்தான்? இவன் வந்து 12th முடிச்சுட்டு அப்புறம் காலேஜுக்கு அட்மிஷன் போட்டு வச்சு திருச்சியில் காலேஜ் அட்மிஷன் போட்டு வச்சுருக்கோம். காலேஜுக்கு 8ஆம் தேதி கவுன்சிலிங் இருக்குது. காலேஜ் போகிறதுலாம் ரெடி ஆகிட்டு இருந்தான். டயட் கண்ட்ரோல் வந்து அவன் டைரக்ட் ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தான். டைரக்ட் ஃபுட்டுன்னா ஜூஸு, அது ஹார்ட் ஃபுட்டு எதுவுமே எடுக்கல. பல வகைகள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தான். ரைஸே எடுக்கல. ஒரு 3 வாரமாக ரைஸே எடுக்கல. எந்த ரைஸும் எடுக்காமல் சும்மா டயட்டுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, மாதுளை ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தான். அது கொஞ்சம் காலையில் கொஞ்சம் மூச்சடைப்பு மாதிரி சளி மாதிரி வந்து நெஞ்சில் அடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 செகண்ட், ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போனோடனே இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஜீரணிக்க முடியல. அந்த ஒரு பையனை நம்பி தான் இருந்தோம். அவனை படிக்க வச்சு நல்ல பெரிய ஆளாக வரணும், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் வரணும்னு வச்சுட்டு இருந்தோம். கடவுள் கை விட்டார். வேறு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.